சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட பெருமாள் சாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்தா புண்ணியம்ங்கிறது பழமொழி. தவிச்ச வாய்க்கு தண்ணி இருந்தால் கொடுத்துடலாம், இல்லாத தண்ணிக்கு என்ன பண்ணுறதுன்னு எதிர்கேள்வி கேட்கக்கூடாது. நீர்நிலைகளை பாதுகாத்தால்தான் நாடு வளமையாக இருக்கும். இது எல்லாருக்கும் தெரியும். மன்னர் காலத்தில் மக்களே அவரவர் பகுதி நீர்நிலைகளை பாதுகாத்தனர் என்பது வரலாறு. இப்போ மக்களாட்சி நடைபெறுகிறது. அரசே மக்கள் நலனை பாதுகாப்பது உலக நடைமுறை. அரசுடன் இணைந்து நம் பகுதியை நாம் பாதுகாப்போம்னு பொதுமக்களும் தங்கள் பொறுப்பை தட்டி கழிக்காமல் அடுத்தடுத்து வரும் பருவ மழையின் போது கிடைக்கும் தண்ணியை நீர்நிலைகளில் சேமிக்க தயாராகணும். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மாவட்ட ஆட்சியர் அந்த மாவட்டத்தில் உள்ள ஏரி குளங்களை தூர்வார அந்த மாவட்ட மக்களுக்கு உத்தரவு வழங்கியிருக்கிறார். அதனால் அங்கே ஏரி குளங்கள் தூர்வாரப்பட்டு சுத்தம் செய்யப்படுகிறது. நீரின் கொள்திறன் அதிகமாகும். இதன் மூலம் பெய்யும் மழை நீர் முழுக்க ஏரி குளங்களுக்கு போய் சேரும். பெருமாள் சாமி ஐயா, உங்களை மாதிரி பெரியவங்க வழிகாட்டணும். அந்த காலத்தில் குடிமராமத்துன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம். ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஊரில் இருக்கும் ஏரி குளங்கள் கால்வாய்களை தூர்வாரி சுத்தம் செய்வாங்க. உடல் உழைப்பு, அப்புறம் தானியம் தவசு வச்சிருக்கிறவங்க அந்த உதவிகளை இந்த பொதுப்பணிக்காக கொடுத்து உதவுவாங்க. இப்போது எல்லாரும் வேடிக்கை பார்க்குறோம். யாராவது ஏதாவது செய்யட்டும், வேலையில் இறங்கட்டும், அதுக்கப்புறம் நாம் பார்ப்போம்னு ஓரமாக ஒதுங்கி நிற்கிறோம். எல்லாரும் இப்படி ஒதுங்கி நின்னா எப்படி? பூனைக்கு யார் மணி கட்டுறது? வாகனங்கள் இல்லாத நாள் வேண்டுமாம் சாலைகளுக்கு, குப்பைகள் கொட்டாத தினம் வேண்டுமாம் நீர்நிலைகளுக்கு, கரும் புகை விடாத நாள் வேண்டுமாம் அண்டவெளிக்கு, ஆலை கழிவுகள் கலக்காத தினம் வேண்டுமாம் கடலுக்கு, ஒதுக்கி வைத்தால் உடல்நல கேடுதான், மீண்டும் சேர்த்து கொள்ள வேண்டுமாம் தானியங்களுக்கு, ஒரு துளியும் வீணாக்காத சமூகம் வேண்டுமாம் குடிநீருக்கு, இயற்கை உரம் போட்டு மலட்டை நீக்கும் விவசாயிகள் வேண்டுமாம் நிலத்திற்கு, தேவையை மட்டும் கேட்டு வாங்கி பசியாறும் மனிதர்கள் வேண்டுமாம் கல்யாணத்திற்கு. இந்த வேண்டுகோள்களை ஏற்றுத்தான் பார்ப்போமே, என்னாயிடும்? இப்படி ஒரு வேண்டுதல் கவிதை படித்தது நினைவுக்கு வந்துச்சு. கடுதாசியில் எழுதிட்டோம். பெருமாள் சாமி ஐயா, நீங்களும் இதை ஏற்றுக்குவீங்க. நீர்நிலைகளை பாதுகாக்க தவறினால் நம் முன்னோர் ஆறு குளம் ஏரிகளில் பார்த்த தண்ணீரை வருங்கால சந்ததியினர் குப்பிகளில் மட்டுமே பார்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டுடும்னு நம்ம நீதிமன்ற நீதிபதிகள் ஒரு தீர்ப்பில் தெரிவிச்சிருக்காங்க. கடந்த 30 ஆண்டுகளாகவே நாம் நீர்நிலைகளை பாதுகாக்க தவறிட்டோம். இயற்கை வளங்களை அழிச்சிட்டு வரோம். நீர்நிலைகளில் நீர் சேமிப்புக்கு ஆதாரமான மணல் முழுவதையும் சுரண்டிட்டோம். விவசாய நிலங்கள்லாம் தொழிற்சாலைக்காக சாலைகளுக்காக வித்துட்டோம். விளைவு, இன்னைக்கு தண்ணீர்னு அலைகிறோம். நீரின்றி அமையாது உலகு என்பதை மனதில் கொண்டு அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய நேரம் இது. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.